இது வரைக்கும் போய் சட்டசபையில 10.5 பத்தி கேள்வி கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுங்க சட்டசபையை இந்த கவர்மெண்ட்டுக்கு. அட்டெண்டன்ஸ் பாத்தீங்களா? ஜி.கே. மணி எல்லா நாளும் போயிருக்காரு. எல்லா நாளும் போயிருக்காரு. 5 நாள் 5 வருஷத்துக்கான ஆட்சி முடிஞ்சிருச்சு. கவர்மெண்ட் அசெம்பிளி முடிஞ்சிருச்சு. நேத்தோட முடியுது. நேத்து கேள்வியே கேட்கலையே. நீங்க போய் ரோட்ல கத்துறதுக்கும் சட்டசபையில கத்துறதுக்கும் இந்த மக்கள் உங்களை எதுக்காக வாக்கு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க உள்ள? மக்களோட குரலா நீங்க இருக்கணும். மக்களுக்கான கேள்வி நீங்க கேட்கணும். அந்த கேள்வியை கேட்காத நீங்க அப்படிங்கறதானே அவங்க சொல்றது. அதிக கேள்வி என்ன சொல்யூஷன் வந்துருச்சு? இது வரைக்கும் எந்த சொல்யூஷனுமே வாங்கல. யாரை இன்னைக்கு நோக்கி கேட்டாரு? அரசாங்கத்தை நோக்கி கேட்டாரு. அரசாங்கத்தை அரசாங்கம் எதுவும் பண்ணல போல அது இருக்கு. பிரஷர் பண்ணல. நான் தான் சொல்றேன். இவங்க சரியான முறை. எங்க சார், பதவி ஒரு என்னங்க பெரிய எம்எல்ஏவா பதவி? இருந்து பதவியை நீங்க அரசாங்கத்துக்கு ரிசைன் பண்ணிட்டு போக கோரிக்கை வேண்டியதுதானங்க. எம்எல்ஏவா நீங்க இருந்து கோரிக்கை நான் என்ன கேக்குறேன்? கோரிக்கை கோரிக்கை வைக்கிறது வைக்கிறாரு. என்னால கோரிக்கை வைக்க முடியும்? நீங்க போய் பொதுமக்கள் போய் கோரிக்கை வைக்கலாம். சட்டசபையில நீங்க ஒரு ஆள் 234 பேர்ல நீங்க 5 பேர் இருக்கீங்க. உங்களுடைய 5 ரெப்ரசன்டேட்டிவ் பேர் நீங்க ரிசைன் ஜி.கே. மணி பேசுவாரு. அததான் நான் கேக்குறேன். அருண் அந்த பேசுவாரு. ரெப்ரசன்டேட்டிவ் அங்க எனக்கு பதவி தேவையில்லைங்க, என் மக்களுக்கு இடஒதுக்கீடு தான் வேணும்னு அந்த 5 பேர் ரிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு சட்டசபை என்ன நிலைமைக்கு ஆயிருக்கும்? இன்னைக்கு சொல்ல நான் இது 2-3 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு பாமக ஒன்னா இருந்தாலும் இந்த தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த 5 பேரை ரிசைன் பண்ண சொல்லுங்க. அந்த அழுத்தத்தை கொடுங்க கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் வெறும் வன்னியர்களுக்காக இயங்கல. எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அது XYZ எந்த கவர்மெண்டா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் சரி, அதான் திமுக இருந்தாலும் சரி, வெறும் வன்னியருக்காக மட்டும் எந்த கவர்மெண்ட்டும் இயங்கல. நீங்க தான் அந்த பிரஷர் கொடுத்து மக்களுக்கு தெரிவிக்கணும். என் மக்களுக்காக நாங்க நிக்கிறோம். பாமகவை ஜெயிக்க வச்சது மக்கள் ஜெயிக்க வச்சாங்களா? இந்த 5 பேர் இந்த சமுதாயத்துக்காக என்ன செஞ்சுட்டாங்க? எனக்கு பதவியும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, எம்எல்ஏ பதவி தேவையில்ல, என் மக்களுக்கு இடஒதுக்கீடு தான் தேவை. வேற யாராவது ஒருத்தர் அந்த 5 தொகுதியில வன்னியர் இல்லாதோ இல்ல ஜி.கே. மணி அண்ணனே ரிசைன் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா ஜி.கே. மணி அண்ணன் தவிர வேற யாராவது பெண்ணூர்ல இருந்து ஜெயிச்சிட முடியுமா?